அதே நேரத்தில் இந்த குர்பானியை நிறைவேற்றக்கூடிய சூழலில் நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இறைவன் சொல்கிறான். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அவனை சென்று சேருவது கிடையாது, உங்களுடைய இரையச்சமே அவனை சென்று அடைகிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் மூலமாக அந்த பிராணியிடமிருந்து வரக்கூடிய இறைச்சியோ அந்த பிராணியிலிருந்து வரக்கூடிய இரத்தத்தையோ அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை, உங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இரையச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். எனவே நீங்கள் செய்யக்கூடிய இந்த குர்பானி உங்களுக்கு பெருமையை தந்துவிடக்கூடாது, ஆணவத்தை தந்துவிடக்கூடாது, மமதையை தந்துவிடக்கூடாது. இறைவனுக்காக செய்கிறோம் என்கிற பணிவை தர வேண்டும், இறைவனுடைய கட்டளைக்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற இறையச்சத்தை தர வேண்டும். அதற்காகத்தான் இந்த வழிபாட்டு முறை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்பானியினுடைய வரலாற்று பின்னணியையும் அதை நிறைவேற்றக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய வழிமுறையையும் விதிமுறையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த குர்பானியினுடைய வழிமுறையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தகவலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.